ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். தினந்தோறும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் கற்காலமும் அன்று வாழ்ந்த மனிதனும் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். கற்காலம் என்பது கருவிகளை செய்வதற்காக கற்கள் பயன்படுத்தப்பட்ட பரந்த வரலாற்றுக்கு முந்திய கால பகுதியை குறிக்கிறது. கற்கருவிகள் பலவகையான கற்களை கொண்டு செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக தீக்கற்கள் செதுக்கப்பட்டு வெட்டும் கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. எரிமலைப்பாறை கற்களும் மணற்கற்களும் அரைக்கும் கற்களாக பயன்பட்டன. மிக பிந்திய கற்காலத்தில் களிமண் போன்ற வண்டர் படிவுகளை கொண்டு மண்பாண்டங்கள் செய்யப்பட்டன. இது மனிதனுடைய பரிணாமத்தில் முதலாக தொழில்நுட்பம் பரவலாக பயன்படுத்தப்பட்ட கிழக்கு காலப்பகுதியாகும். ஆப்பிரிக்காவின் சமவெளிகளிலிருந்து மனிதர் உலகின் ஏனைய இடங்களுக்கு பரவியதும் இக்கால பகுதியிலேயே. இது வேளாண்மை, விலங்கு என்பவற்றின் வளர்ப்பு, செப்புத்தாதுக்களிலிருந்து செப்பின் உற்பத்தி அறிமுகத்துடன் முடிவடைந்தது. இக்காலத்தில் மனிதர்கள் எழுத அறிந்திருக்கவில்லை என்பதால் எழுதப்பட்ட வரலாறு கிடையாது. எனவே இக்காலம் வரலாற்றுக்கு முந்திய காலம் எனப்படுகின்றது. கற்காலம் என்னும் சொல் இப்பரவலான கால பகுதியை குறிப்பதற்காக தொல்லியலாளர்களால் பயன்படுத்தப்படுகின்றது. அழியக்கூடிய பிற மென்மையான பொருட்களால் செய்யப்பட்டவற்றை காட்டிலும் கற்களால் செய்யப்பட்ட கருவிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னும் அழியாமல் இருக்கின்றன. தொல்லியலில் பயன்படும் 3 கால முறையில் கற்காலமே முதல் காலமாகும். கற்காலத்தை முந்திய பகுதியாகவும் பிந்திய பகுதியாகவும் பிரிக்க வேண்டும் என 1851ஆம் ஆண்டில் முதலாக முன்மொழிந்தவர் ஜென்ஸ் ஜேக்கப் வெர்சாயே என்பவராவார். இன்றும் பயன்பாட்டில் உள்ள கற்காலத்தை 3 பகுதிகளாக பிரிக்கும் முறை ஜான் லுபாக் என்பவரால் 1865ஆம் ஆண்டில் அவர் எழுதிய வரலாற்றுக்கு முந்திய காலங்கள் என்னும் அவரது நூலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இம்3 பிரிவுகளும் மேலும் சிறிய காலப்பகுதிகளாக பிரிக்கப்படுவதும் உண்டு. உண்மையில் வெவ்வேறு கற்கால பகுதிகள் தொடங்கி முடியும் காலங்கள் பிரதேசங்களையும் பண்பாடுகளையும் பொறுத்து பெருமளவுக்கு வேறுபடுகின்றன. கற்கால பிரிவுகள். கற்காலம் 3 பகுதிகளாக வகுக்கப்படுகின்றது. அவை: 1. பழைய கற்காலம், 2. இடைக்கற்காலம், 3. புதிய கற்காலம் என்பனவாகும். புதிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றபோது புதிய காலப்பகுதிகளும் துணை காலப்பகுதிகளும் சேர்க்கப்பட்டன. பழைய கற்காலம் கற்கருவிகளின் கற்காலமும் அன்று வாழ்ந்த மனித உருவாக்கத்தோடு தொடர்புள்ள வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இது மனிதர் இப்புவியில் பெரும்பகுதியை வாழ்ந்த காலத்தை உள்ளடக்குகிறது. ஏறத்தாழ மனித வரலாற்றின் 99 விழுக்காடு. இது 2.5 அல்லது 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இக்காலம் தொடங்குகிறது. இது ஹோமோ ஹபிலிசுகள் போன்ற ஹொமினிட்டுகள் கற்கருவிகளை அறிமுகப்படுத்தியதிலிருந்து கிமு 10,000 ஆண்டளவில் வேளாண்மை அறிமுகப்படுத்தப்பட்டதுவரை நீடித்தது. பழைய கற்காலம் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆண்டுகளை உள்ளடக்கியது. இடைக்கற்காலத்தின் தொடக்கத்துடன் பழைய கற்காலம் முடிவுற்றது. குலக்குழுக்கள் எனப்படும் சிறு குழுக்களாக இயங்கிய பழைய கற்கால மனிதர் தமது உணவை தாவரங்களை சேகரிப்பதன் மூலமும் விலங்குகளை வேட்டையாடுவதன் மூலமும் பெற்றனர். பழைய கற்காலத்தில் மரம், எலும்பு முதலியவற்றாலான கருவிகளும் பயன்பட்டு வந்த போதிலும் அக்காலத்தின் சிறப்பு இயல்பாக இருந்தது கற்கருவிகளே. இவற்றுடன் தோல், தாவர இழைகள் போன்றனவும் பயன்பட்டன. ஆயினும் அவை விரைவில் அழிந்துவிடக்கூடியன. ஆதலால் அவை போதிய அளவு பாதுகாக்கப்பட்ட நிலையில் இன்று கிடைக்கவில்லை. எனினும் பழைய கற்காலத்திலும் மனிதர்கள் தொடக்ககால வகை ஓவியங்களை வரையத் தொடங்கியதுடன் இறந்தோரை அடக்கம் செய்தல், சடங்குகள் செய்தல் போன்ற சமயம் சார்ந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபடத் தொடங்கினர். இடைக்கற்காலம் என்பது மனிதரின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் கற்காலத்தில் பழைய கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை குறிக்கிறது. இக்காலத்துக்குரிய எச்சங்கள் மிகவும் குறைவாகவே கண்டறியப்பட்டுள்ளன. புதிய கற்காலத்திலேயே முறையான காடழிப்பு முயற்சிகள் இடம்பெற்றன. எனினும் இடைக்கற்காலத்திலும் உலகின் காட்டு பகுதிகளில் காடுகள் அழிக்கப்பட்டமைக்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன.
பெரும்பாலான நுண்கற்கருவிகள் பண்பாட்டுக்குரிய பகுதிகளில் இக்கால சிறப்பு இயல்பாக காணப்படுகின்றன. தூண்டில்கள், கற்கோடாரிகள் மற்றும் ஓடங்கள், வில்லுகள் போன்ற மரப்பொருட்கள் என்பனவும் சில இடங்களில் காணப்பட்டுள்ளன. புதிய கற்காலம். புதிய கற்காலம் என்பது மனிதரின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஒரு காலகட்டத்தை குறிக்கும். இக்காலகட்டமே கற்காலத்தின் இறுதி பகுதியாகும். இது இடைக்கற்காலத்தை அடுத்து வேளாண்மை தொழில்நுட்பத்தின் எழுச்சியுடன் உருவானது. வேளாண்மை புரட்சியை உருவாக்கிய இக்காலம் செப்பு காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் ஆகிய காலப்பகுதிகளில் நிகழ்ந்த உலோக கருவிகளின் பயன்பாட்டின் அறிமுகத்துடன் முடிவடைந்தது. புதிய கற்காலமானது பல்வேறு புவியியற் பகுதிகளில் வேறுபட்ட காலங்களில் நிலவியது. கிமு 8500 ஆண்டில் லேவண்ட் என்ற ஜெரிக்கோ, பாலஸ்தீனம் பகுதியில் இது காணப்பட்டது. இது இப்பகுதியில் நிலவிய இடைக்கற்கால நாத்தூபியன் பண்பாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்தது. நாத்தூபியன் பண்பாட்டுக்குரிய மக்களே காட்டு தானியங்களை முதலில் உணவுக்காக பயன்படுத்தினர். இதுவே பின்னர் முறையான வேளாண்மையாக வளர்ச்சியடைந்தது. இதனால் நாத்தூபியன் பண்பாட்டு மக்களை முந்திய புதிய கற்கால பண்பாட்டினர் எனலாம். உறைபனி காலத்தோடு தொடர்புடைய காலநிலை மாற்றம் அவர்களின் வேளாண்மை விருத்திக்கு தூண்டியது. கிமு 8500 ஆண்டிலிருந்து 8000 ஆண்டின் அளவில் லேவண்டில் உருவாகிய வேளாண்மை சமுதாயம் அனதோலியா, வட ஆப்பிரிக்கா, வட மெசொப்பொத்தேமியா ஆகிய இடங்களுக்கும் பரவியது. புதிய வேளாண்மை கற்கால தொடக்கத்தில் பயிர்கள் காட்டு நாட்டு தானியங்களாயினும் வளர்க்கப்பட்ட தானியங்களாயினும் குறைந்த அளவு வகையினவாகவே இருந்தன. இவை சில வகை கோதுமை, திணை, சாமை போன்ற உள்ளடக்கியிருந்தன. தானியங்களை கால்நடை வளர்ப்பிலும் செம்மறி ஆடுகளும் மட்டுமே வளர்க்கப்பட்டன. கிமு 7000 ஆண்டு அளவில் இவற்றுடன் மாடுகளும் பன்றிகளும் சேர்க்கப்பட்டன. இக்காலத்திலேயே நிலையான அல்லது பருவ காலங்கள் சார்ந்த குடியிருப்புகளும் மண்பாண்டங்களின் பயன்பாடும் தோன்றின. புதிய கற்கால பண்பாடு நிலவிய எல்லா இடங்களிலும் இதற்குரிய சிறப்பு இயல்புகள் ஒரே ஒழுங்கிலேயே தோன்றியதாக கூற முடியாது. அண்மை கிழக்கு பகுதிகளின் வேளாண்மை சமூகங்களில் மண்பாண்டங்கள் பயன்படுத்தப்படவில்லை. பிரித்தானியாவில் புதிய கற்கால முற்பகுதியில் எந்த அளவுக்கு பயிர் செய்தார்கள் என்றோ நிலையான குடியிருப்புகளுடன் கூடிய சமுதாயங்கள் இருந்தனவென்றோ நிச்சயமாக கூற முடியாது. ஆப்பிரிக்கா, இந்தியா, தென்கிழக்கு ஆசியா போன்ற உலகின் ஏனைய பகுதிகளில் உள்ளூர் நிலைமைகளை ஒட்டியும் ஐரோப்பிய பண்பாடுகளுடனோ அல்லது தென்மேற்கு ஆசிய பண்பாடுகளுடனோ சம்பந்தப்படாமலும் புதிய கற்கால பண்பாடுகள் நிலவின. பண்டைய ஜப்பானிய சமூகங்களில் மண்பாண்ட பயன்பாடு இடைக்கற்காலத்திலேயே காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.